திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் பலியான சம்பவத்திற்கு தேவஸ்தானம் மன்னிப்பு கோரியது. உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஆந்திர அரசு அறிவித்து உள்ளது. ஆந்திராவின் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் நாளை சொர்க்கவாசல் திறப்புடன் வைகுண்ட ஏகாதசி தரிசனம் துவங்குகிறது. வரும் 19ஆம் தேதி வரை வைகுண்ட துவாரம் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரிசனத்திற்கான இலவச டோக்கன் வாங்க நின்றிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தை சேர்ந்த மல்லிகா, பொள்ளாச்சியை சேர்ந்த நிர்மலா உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திருப்பதி தேவஸ்தானம் மன்னிப்பு கோரியது. கூட்ட நெரிசல் துரதிருஷ்டவசமானது. இந்த சம்பவம் தொடர்பாக பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சில குறைபாடுகள் உள்ளன. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இழந்த உயிர்களை மீட்க முடியாது என திருப்பதி தேவஸ்தானம் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் கூறினார்.